இந்த கர்க்கடக ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரங்களுக்கு அல்லோ அல்லோ அல்லோன்னு அள்ளுப்படுது. சரி சாமி, பாக்கி பேர்களாம் கெடுப்பாரா? ஓம் விருஷப்ததாய வித்மகி கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயா. இந்த குருவுடைய மந்திரத்தை குரு பெயர்ச்சி ஆன பிறகு 26 மே 2026 20/10/2026 வரையிலும் காலையில குரு ஒரு நாளும் கெடுக்க மாட்டார். குரு கொடுப்பாரே தவிர கெடுக்க மாட்டார். எந்த வருஷம் நல்ல வலுவா இருக்காரோ அந்த காலகட்டங்கள்ல நாடு சுபிக்ஷமா இருக்குமா, நாடு சுபிக்ஷமா இருக்கும். இந்த ட்ரிப்பு தண்ணீர் ராசி அப்படின்னு பேரு. அப்ப ஜல ராசியில குரு வர்றாரு. அங்க குரு உச்சம் பெறாரு. உச்சம் பெறாருன்னா பவர்ஃபுல் ஆகுறாரு. அப்ப கடல் வாணிபம் நல்லா இருக்கும். அது நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய பாரத தேசமாக இருக்கட்டும், அல்லது உலகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருளாதாரம் உயரக்கூடிய காலகட்டங்கள். இருக்கும்பொழுது இந்த மாறுகின்ற குரு சனி பகவான தன்னுடைய வீடான மீனத்துல 9ஆம் பார்வையா பார்க்கும்பொழுது சனியோடைய தாக்கத்தை குறைப்பார். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட குரு பெயர்ச்சி பற்றியும், கிரகம் குரு அவரை பற்றி எப்படியெல்லாம் வழிபடலாம், அவருக்கு என்ன இவ்வளோ ஸ்பெஷல், ஏன் குரு பெயர்ச்சி அப்படின்னாலே மக்கள் இவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம் மேடம். திருவுருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பணிவான வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் குரு பெயர்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக குரு அப்படின்ற கிரகத்துக்கு மட்டும் இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவரோட பெயர்ச்சி வரும்போது மட்டும் எல்லா ராசிக்காரர்களும் இவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட்டுமா, பேசிக் நம்பர் 1மா, குரு இருக்கிற கிரகங்கள் மொத்தம் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்கள்ல முழு சுபர், அதாகப்பட்டது ஒன்லி நல்ல காரியங்களை மட்டும் செய்யக்கூடியவர். குரு ஒரு நாளும் கெடுக்க மாட்டார். குரு கொடுப்பாரே தவிர கெடுக்க மாட்டார். அப்ப முழு சுபர் அப்படின்றது குரு. அவர் பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குறைய 360 நாள், ஒரு வருஷம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு 9 கிரகங்கள் இருக்கு. 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள், அது ராகு கேது. இதுல ஜோதிட சாஸ்திரத்துல 2ஆ பிரிச்சிருக்காங்கம்மா. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்ட்டு. மெல்ல செல்லும் கிரகங்கள்னாக்க சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும்மா. ராகு கேது பகவான்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் வரும்மா. குரு பகவானானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும்மா. இந்த குரு அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, அவருடைய காரகத்துவம் தனம், குடும்பம், புத்திரர். இப்போ உலகம் இயங்கணும் அப்படின்னாக்க பொருள் இல்லை, பணம் இல்லை, அது திர்ஹாமாக இருக்கட்டும், அது டாலராக இருக்கட்டும், நம்மளுடைய இந்திய மதிப்பில் ரூபாயாக இருக்கட்டும், எது இயங்கணும்னாலும் ரூபா இல்லாமல் இயங்க முடியாது. அப்போ தனக்காரனான குரு எந்த வருஷம் நல்ல வலுவாக இருக்காரோ அந்த காலகட்டங்களில் நாடு சுபிக்ஷமாக இருக்குமா, நாடு சுபிக்ஷமாக இருக்கும். இந்த ட்ரிப்பு குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூசத்தில் 3ஆம் பாதத்திலேருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் அவருடைய நட்சத்திர பாதத்திலேயே வராரு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நிலம், அந்த கடத்துக்கு பேர் நிலராசி, தண்ணீர் ராசி அப்படின்னு பேர். அப்போ ஜல ராசியில் குரு வராரு. அங்கே குரு உச்சம் பெறாரு. உச்சம் பெறாருன்னா பவர்ஃபுல் ஆகிறாரு. அப்போ கடல் வாணிபம் நல்லா இருக்கும். நில சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது எல்லாமே. அடுத்தது நாட்டோடைய பொருளாதாரம் உயரும். அது நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய பாரத தேசமாக இருக்கட்டும், அல்லது உலகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொருளாதாரம் உயரக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் ஒரு சில பேருக்கு
திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டே இருக்கும். சாமி, நானும் எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கேன், நானும் எத்தனையோ பையன் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வரன் குதிரவே இல்லை, எனக்கு கிடைக்கவே இல்லை, எதனால் தாமதமாகுது, எதனால் இதுவாகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் குருபலம் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாமே. குருபலம் அப்படின்னாக்க ஒருவருக்கு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க ஒன்று சனி தொடர்பு, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, இந்த 3 தொடர்பு இருக்கணும். இதை தவிர குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு இருக்கணும். வியாழன் அப்படின்னா குரு, அவர் லக்னம் 2, 4, 7, 8, 12 இருந்துக்கிட்டு குருபலம் இருக்கணும். அப்போ இந்த குருபலம் வரும்பொழுது கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அதே போல் ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகி எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி, எனக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் இறுதி கிடைக்கல. எப்போதுமே குழலி நீதி யாழி நீதி எம்மக்கள் குரல் கேளாதோர். எவ்வளோதான் பொருள் இருந்தாலும் அந்த வீட்டில் குழந்தையோட அழுகுரல் கேட்கல அப்படின்னா அது வீடே இல்லை அப்படின்றது அந்த காலத்தில் பழமொழி. அப்போ குழந்தைக்கு அதிபதியும் புத்திரக்காரகனும் குருவே. அப்போ பொருள் புத்திரம் எல்லாத்துக்கும் அதிபதி. இந்த விவரை பொறுத்தளவுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பார்வார்மா. நாங்கள் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வரவங்கள்ட்ட 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுடைய ஜாதகத்தை. ஏன் ஜாமி அப்படின்னு கேட்பாங்க. குரு என்ன நிலையில் இருக்கார், குருவோடைய பார்வை எப்படி இருக்குது, சனி என்ன நிலையில் இருக்கார், சனியோடைய பார்வை எந்தெந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது சிறப்பாக இருக்குமா, வருமுன் காப்பது. நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பள்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் தாண்ட முடியும், உங்களுக்கு வயசு ஒத்து போணுச்சுன்னா தாண்டலாம், இல்லை சுற்றி போகலாம். அப்போ கைடன்ஸ் காமிக்கக்கூடியது ஜோதிஷ சாஸ்திரம். ஜோதிஷம் அப்படின்றது அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, என்விரான்மெண்ட், இது 3ம் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ இது கரெக்டாக வருமா, இது கரெக்டாக வரும். சரி, குரு வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, குரு அப்படின்னாலே யார் அப்படின்னாக்க முழு சுபகிரகம். அவர் நின்ன இடத்த வலுப்படுத்துவார், பார்க்குற இடத்த வலுப்படுத்துவார். சரி சாமி, இவர் நல்லவர்னு சொல்லிட்டீங்களே, அப்போ நல்லவர்னா இன்னொருத்தர் கெட்டவர் இருப்பார், அவர் யார் அப்படின்னா எம்பெருமான் சனி ஈஸ்வரன். இதில் பார்த்தீங்கன்னாக்க 9 கிரகத்தில் எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டமே கொடுக்கறது கிடையாது. சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நியாயவான், சத்தியவான், தர்மவான், ஆனானப்பட்ட பரம பவித்திரமான நல சக்கரவர்த்தியையே நல குலத்தில் ஒரு வினாழிகை முக்கிய பார்த்தவர். அப்போ தர்மத்தை கட்டுப்படவர், நியாயத்தை கட்டுப்படவர். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர், ஒன்று எம்பெருமான் விநாயகர், இன்னொன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாறுகின்ற குரு சனி பகவானை தன்னுடைய வீடான மீனத்தில் 9ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது சனியோடைய தாக்கத்தை குறைப்பார். என்ன சாமி குருன்னு சொல்லிவிட்டு சனிக்கு வந்துட்டீங்க, ஆனால் சனியின் தொடர்பு வருதா, வருது. சனியை கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ சனீஸ்வரனுடைய பார்வை குருபலம் வருதா, குருபலம் வருது. வியாழன் வந்து உச்சம் பெற இடம் கர்க்கடகம், அந்த இடத்துல உச்சம் பெற்றுட்டு அவர் கர்க்கடகத்தை பலப்படுத்துவார். அடுத்தது எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. குரு பகவானுக்கும் செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, அதுக்கு அடுத்தது 7ஆம் பார்வை, அதுக்கு அடுத்தது 9ஆம் பார்வை. இப்போ குரு பகவான் டிரான்சிட் ஆகிறது 26 மே 2026. அவர் எதுவரையிலும் கடகத்தில் இருக்காரு அப்படின்னாக்க 20 அக்டோபர் 2026. சற்றேறக்குறைய 147 நாள் 148 நாள் இருக்கார். இந்த 147 நாளும் 148 நாளும் இந்த கர்க்கடக ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரங்களுக்கு அல்லோ அல்லோ அல்லோன்னு அள்ளுப்படுது. சரி சாமி, பாக்கி பேர்களாம் கெடுப்பாரா? அவர் குரு எப்பயுமே கெடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அடுத்தது குருவுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா குருவுக்கு எப்போதும் ஒரு எளிய பரிகாரம் இருக்குமா. குருவை பொறுத்தளவுக்கு குரு ஹோரை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில முதல் ஹோரையாக வருது, 6 to 7 வருது குரு ஹோரை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம், எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கோவை ரட்சிக்கலாம், கோ பசு. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சமய குருமார்கள் ஆதீனங்கள், ஜீயர்கள், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ராகவேந்திரர், குரு ராகவேந்திரர், புட்டபர்த்தி சாய்பாபா, சிரடி சாய்பாபா, ரமண மகரிஷி, இவங்களை எல்லாத்தையுமே இந்த குரு பயிற்சிக்கு போய் கண்டு தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு அருள், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எத்தனை இடத்துல வந்திருக்கு? 4ஆம் இடம்.
ஃபஸ்ட்டு மாதா, 2 பிதா தகப்பன், 3 குரு. குருவோடைய அருள் இருந்தாச்சுனாக்க முன்னேறலாம். அப்போ ஒவ்வொரு சமயத்தாருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அந்த குருமார்களை கண்டு தொழுதுட்டு வரணும். 2 நம்பர் 3, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து கடைசியில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு இஷ்டப்பட்ட பிரசாதம் நெய் போட்ட சக்கரை பொங்கல் பண்ணி அதை குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். ஏதோ ஒரு புண்ணியமாக சக்கரை பொங்கல் கொடுத்தான், அப்போ அந்த வயிறு வாழ்த்தக்கூடியது சக்கரை பொங்கல். அடுத்ததுமா, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அதாகப்பட்டது 26 மே 2026 20 அக்டோபர் 2026 ஒவ்வொரு கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கும் என்ன பண்ணணும்னாக்க 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அது 154 2 குரு பகவானுக்கு இந்த பூக்கு வெள்ளை மாலை போடும்போது சரணாகதி அடையும் போது எப்பொழுதுமேமா, இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது, நான் என்ன சொல்கிறேன், சாரிம்மா அப்படின்ற. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஹியூமனில், சார் தட்ஸ் ஓகே. அப்போ ஹியூமனுக்கே இப்படி இருக்கும்போது அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது நம்மளுடைய முன்னேற்றம் ஒரு நாளும் தடைபடாது. ஸோ குருக்கு இவ்வளோ ஒரு எளிய பரிகாரங்கள் இருக்குது. இதை தவிர கோயில் வழிபாடு இருக்குமா, நவகிரகங்கள் ஸ்தலங்கள் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தா குருவுக்குன்னு தனி சன்னிதானம் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்துலேருந்து வலங்கிமான் தாண்டி 17 கிலோமீட்டரில் ஆலங்குடி அப்படின்ற ஒரு குருஸ்தலம் இருக்குமா. அங்கே போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியம் சாப்பிட்டு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா. அழகாக சொன்னீங்க. இப்போ வீட்லேயே சிம்பிளாக என்னால் வெளிலலாம் போக முடியாதுங்க, வீட்டிலேயே குரு பகவானை ரொம்ப எளிய முறையில் வழிபடுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சிம்பிள் கான்செப்ட்மா. பரமசிவன் பார்வதி கிட்ட எம்பெருமான் முருகப்பெருமானும் எம்பெருமான் விநாயகரும் நாரதர் கொடுத்த பழத்தை வாங்க போனாங்க. அது உடனே சிவன் சொன்னார், யார் உலகத்தை முற்றில் சுற்றுவீர்களோ அவர்களுக்கே பழம் அப்படின்ட்டு. உடனே முருகன் மயில் எடுத்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தார். விநாயகர் வந்தார், நேராக ஈஸ்வரன்ட்ட கேட்டார், இது தாய் தந்தையே உலகம், உலகமே தாய் தந்தைன்னு சொல்கிறாங்களே, அது கரெக்டா அப்படின்ட்டு. சிவன் ஆமாம் அப்படின்ட்டார். உடனே சுற்றி வந்தார், பழத்தை வாங்கிட்டார். அதே போல் குருவோடைய காயத்ரி நம்மளோட ஸ்டில்லிலே கொடுப்போம். ஓம் ரிஷப்தஜாய வித்மகி கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். இந்த குருவுடைய மந்திரத்தை குரு பெயர்ச்சி ஆன பிறகு 26 மே 2026 20/10/2026 வரையிலும் காலையில் பூஜை முடிஞ்ச பிறகு சொல்லணும். குறைஞ்சபட்சம் 9 ட்ரிப்பு, அதிகபட்சம் 21 ட்ரிப்பு. அப்போ அந்த குரு காயத்ரி சொல்லும் பொழுது எளிமையாக இருக்குமா, எளிமையாக இருக்கும். அடுத்தது குருமார்களுடைய படம் இல்லை தட்சிணாமூர்த்தியோட படத்தை, ஒரு சில பேர் சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி படத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, குருவோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, நவகிரகத்தோட படத்தை வீட்டில் வச்சு அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுமா. இறைவன் தன்னுடைய வேலையை அவர் டைரக்டாக செய்ய முடியாது. அதுக்காக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் கொடுத்து செஞ்சுருக்கிறாரு. அதனால் வழிபடலாம். அப்போ நம்மளுடைய மத குருமார்கள் இப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க, சிருங்கேரி சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர் சுவாமிகள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதீனங்கள், நம்மளுடைய தமிழை வளர்த்த ஆதீனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கோயில், அவங்களுடைய படத்தை வச்சு வழிபடலாம். அப்புறம் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ராகவேந்திரர் சுவாமி இருக்கிறாங்க, ரமண மகரிஷி இருக்கிறாங்க, விசிறி சாமியார் இருக்கிறாங்க, சிறுடி சாய்பாபா இருக்கிறாங்க, புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வீட்டில் படமாக வச்சு வணங்கலாம். அதே போல் எளிய முறையில் இந்த காயத்ரியை சொல்லியும் கும்பிடலாம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்த இடம் மேலும் மேலும் வளம் பெறுமா. ஸோ அப்போ குரு ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஜாதகக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நாளும் குரு உச்சம் பெற்ற ஜாதகம் வீண் போகாது. ஆனால் பர்சனல் ஜாதகம்ன்றது வேற, இது நம்ம சொல்ல வருது பொது ஜாதகம், பொது பலன்கள் இது.